ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமிஸ் உலகம். இன்றைக்கி நாம் சோயா ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இது கூட தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இது கூட ஒரு கப் போல் சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியிலேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த மீதி இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம், பொடுசாக நறுக்குன இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது மூணும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பொடுசாக நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மீல் மேக்கரையும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் எங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு பெரிய பவுலாக உருட்டிட்டு அதை கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு தேய்ச்சிட்டு இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பிஞ்சிடும். இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பரோட்டாவை அதில் போட்டுக்கலாம். போட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் இல்லை கீ எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டு இங்கேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான சோயா சங்க்ஸ் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.